நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அப்படியே வந்துட்டு நொடிக்கு நொடி பரபரப்புன்னு சொல்லலாம். ஐயோ இந்தா பாத்துரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா கெஞ்சிட்டு இருக்காங்க, அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, இன்றைக்கி எனக்கு கல்யாணம்ண்ணா, என் உருவத்தில் வேறு ஒருத்தி அங்கே போய் என் ஹஸ்பண்டு கையால் தாலி வாங்கிக்க போகிறா, ப்ளீஸ்ண்ணா என்னை அவுத்து விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா இவ வாயில் என்னத்தையாவது வச்சு அடங்கிடா, சும்மா நொனோன்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்கா சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளாண்டுக்கிட்டே தீபாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம சரவணன் இருக்கார் இல்லையா, அவர் ஜீப்பில் வந்துட்டு அங்கே வந்து இறங்குறாங்க. வண்டி சவுண்டை கேட்டதுமே, டே அது யார் வந்திருக்கான்னு போய் பாருங்கடா, இவ்வளோ வேற இங்கே கட்டி வச்சிருக்கோம், யாராவது பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், போய் அது யாருன்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதோ பார்க்குறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் பார்த்தா போலீஸ். ஐயோ அண்ணா போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. தீபாவுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. அத்தடியத்தா ஒரு வேளை வந்துட்டு நம்மளை பார்த்தாங்கன்னா இங்கேருந்து கூட்டு போயிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சார் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ வந்துட்டு கத்துனானா நம்ம எல்லாரையெல்லாம் மாட்டி விட்டுருவா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு தீபா வாயில் ஒரு துணி எடுத்து சுற்றி இவ சவுண்டு வந்துட்டு வெளியில் கேட்காத மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு மறைச்சி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல போட்டு நல்லா அமுக்கி வைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பின்னாடி கையை கட்டி வச்சு அப்படியே குத்த வச்சு உட்கார்ற மாதிரி வந்துட்டு மறைச்சி வச்சிடறாங்க. அப்புறமேட்டு எல்லாருமே ஆளுக்கு சும்மா வந்துட்டு விளாடுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு போலீஸ் வராங்க. நீங்களா யாரா இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே எதுவும் 2 லேடிஸ் வந்தாங்களாடா, உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி சரவணன் வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட, ஐயா சார் எங்களுக்குலாம் எதுவும் தெரியாது, நாங்கள் இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கோம், சும்மா டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் சார், இங்கே பாருங்க சும்மா விளாண்டுட்டு தான் இருக்கோம், மற்றபடி எங்களுக்கு யாரையும் தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரில, ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பார்த்தா எனக்கு என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரில, நீங்கள் சுற்றி போய் எல்லா இடத்துல யாராவது இருக்காங்களான்னு தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆளுக்கு ஒவ்வொரு முளையிலே தேடிட்டு இருக்கு. அப்போ சரவணன் வந்துட்டு தீபாவை கெட்டி போட்டிருக்காங்களா, அதுக்கு பேக் சைடு தான் நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு, இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வர, அதில் வேற ஒருத்தர் வந்துட்டு ஐயோ பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போது கரெக்டாக தீபாக்கு பக்கத்தில் வந்து நின்றுறாரு அவர். ஐயோ சார் நான் இங்கே தான் சார் இருக்கேன், ப்ளீஸ் சார் என்னை பாருங்கள் சார், பார்த்து எப்படியாவது கூப்பிட்டு போயிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ன்றாங்க. அவர் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு சைடில் திரும்புகிற மாதிரி பார்க்க அந்த ரவுடி வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் இங்கிட்டு திரும்புகிறாங்க. அதாவது அவங்க கூட்டாளிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த திக்கம், அதே வந்துட்டு மண்டபத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியாமல் ரம்யா வந்துட்டு அப்படியே முக்காடு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க, அருண் ஒரு திக்கம் தேடிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே வந்துட்டு இருக்காங்க. அப்போமேட்டே அருண் வராரு. கார்த்தி நானும் சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டேன், ஆனால் அந்த ரம்யா எங்கே இருக்கிற மாதிரியே தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, எனக்கும் அதுதானே டவுட்டாக இருக்குது, வேறு ஏதாவது பண்ணி கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும், ஏன்னா அவங்க வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா கண்டிப்பாக இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, எனக்கு என்னமோ நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அவங்க பெருசாக பிளான் போட்டிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த திக்கம் தீபா உருவத்தில் இருக்க ரியாக்கா பதட்ட தாங்கலை. ஐயோ இன்னும் நெருங்க மனசு வேற பக்குங்கே, நம்ம பிளான் எல்லாம் நல்லபடியாக வந்துட்டு முடிஞ்சிடணும், அந்த ரம்யா வந்துட்டு இந்த மாஸ்கை போட்டு கார்த்தி கையால் எப்போ தாலி வாங்கிக்கிறாளோ அப்போ தான்ப்பா இதுலேருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு, அதுங்களே இவங்க கிட்ட சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கணும், அடிக்கடி இந்த மைதிலி மீனாட்சி தொல்லை வேற தாங்கலை, அவளுகளே வந்து இவ தீபா இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாளுகளே, இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கிட்டு சரவணனை பார்க்கணும், அப்படியே நைஸாக வந்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பி போயிடாரு. நம்ம எல்லாம் எதிர்பார்த்தா தான் எப்போ கரெக்ட் டயத்துக்கு பார்த்துடுறாங்க. இப்படி தான் அபிராமிக்கு ஒரு சீன் வச்சாங்க. அபிராமி கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க, ட்ரம்மெல்லாம் ஏட்டி உதச்சாங்க, பக்கத்தில் வந்துட்டு யார் இல்லைன்ட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தான் டேரக்டருக்கு, அதாவது சேம் சீனு சேம் சிச்சுவேஷனில் மாற்றி உல்ட்டாவாக நடக்கிறது, இதெல்லாம் என்ன பங்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. பட் எப்படி இப்போக்குள்ளே கண்டுபிடிக்க மாட்டாங்க, கடைசி நேரத்தில் வேணால் கார்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. கண்டுபிடிச்சி தான் ஆகணும், அதான ஸ்டோரி. ஆனால் இவ்வளோ கோல்மால்தனத்தையும் பண்ண அந்த ஐஸ்வர்யாவை கடைசி நேரத்தில் மட்டும் தீபா காப்பாற்றட்டும், அன்னையிலேருந்து ஏமாளி தீபா அப்படின்னு தான் வந்துட்டு எல்லோரும் பேர் வச்சுருவாங்க. சரி இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்